தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏரி குளங்கள் நிரம்ப தொடங்கியதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. தாம்பரம் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களான சேலையூர், முடிச்சூர், வண்டலூர் பகுதிகளில் சூறை காற்றுடன் மழை பெய்ததால் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி பள்ளி, கல்லூரி மற்றும் பணி முடிந்து வீடு திரும்பியவர்கள் அவதிக்குள்ளாகினர். கோவை மாநகரில் ராமநாதபுரம், சிங்காநல்லூர், உக்கடம், ஒண்டிப்புதூர், புளியகுளம், பாப்பநாயக்கன்பாளையம், பீடமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏந்தல், நல்லவன்பாளையம், வேங்கிக்கால், அடி அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து 4வது நாளாக கனமழை பெய்தது. வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, ராணிப்பேட்டை, அரக்கோணம், சோளிங்கர், நெமிலி, நவல்பூர், விசாரம், ரத்தினகிரி, காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர், வன்னியம்பட்டி, மல்லி, மம்சாபுரம், படிக்காசுவைத்தான்பட்டி, இனாம், கரிசல்குளம், பிள்ளையார்குளம், டிவிஎஸ் நகர், மடவார் வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. வேலூர் மாவட்டம் தொரப்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் ஏரி குளங்கள் நிரம்பி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. தொடர் மழையால் தொரப்பாடி ஏரி, லத்தேரியை அடுத்துள்ள பள்ளத்தூர் ஏரி முழு கொள்ளளவை எட்டி தண்ணீர் வடியேறியது. டாக்ஸி எல்லாமே கட்டுறோம். இது வரைக்கும் எங்க பக்கம் ஒரு நடவடிக்கை கிடையாது. ராவெல்லாம் தண்ணி மொண்டு ஊத்தி நாங்க உக்காந்துக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க? இது வரைக்கும் 3வது வாட்டி கோடி போகுது. இது வரைக்கும் அதிகாரிங்க வந்து பாத்துட்டு சும்மா தான் போறாங்க. ஆடு மாடெல்லாம் அப்படியே மெதிக்கின்றது. நாங்க எப்படிதான் குத்தனம் பண்றது குழந்தை குட்டிங்களை வச்சுக்கின? அதே போல நாமக்கல் மாவட்டத்தின் வள்ளிபுரம், நல்லிப்பாளையம், வேட்டாம்பாடி, முதலைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. பெரம்பலூரில் கவுல்பாளையம், வேப்பந்தட்டை, பாடாலூர், குன்னம் ஆகிய பகுதிகளில் நேற்றிரவு கனமழை பெய்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று 4 இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கோவை, நீலகிரி, தேனி, தென்காசியில் இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதேபோன்று திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்னும் 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. காலை 10 மணி வரைக்கும் இந்த மிதமான மழை நீடிக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இந்த மிதமான மழை தொடரும் என்றும், அதேபோல திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை போன்ற 13 மாவட்டங்களில் இந்த மிதமான மழை 3 மணி நேரத்திற்கு பெய்வதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.